ஹாப்பி மார்னிங். ஒரு சந்தோஷம், ஒரு உற்சாகம் எல்லாருக்கும் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. நிறைய விஷயங்கள் ஆச்சாரியில் செஞ்சுட்டு இருக்கோம். ஆச்சாரியா பிரமாதமாக வளர்ந்து வந்துட்டு இருக்கு. சென்னையில் ஆச்சாரியா வந்து 12 வருஷம் ஆனது நான் நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. 2010 ஒரு சின்ன ஸ்கூலாக ஆரம்பித்தோம். நம்ம அன்றைக்கி எந்த தைரியத்தில் சென்னைக்கு வந்தேன்னு எல்லோரும் என்ன கேட்பாங்க, நீ இருக்கிறது பாண்டிச்சேரி வர ஒரு சின்ன ஊர், அங்கேருந்து சென்னைக்கு போறியான்னு கேட்டாங்க. போய் விதையை போடும், அது என்ன ஆகுதுன்னு பார்ப்போம்னு நினச்சேன். நீங்கள் அந்த விதை மரமாகி இப்போ தோப்பு மாதிரி பெருசாக வளர்ந்துருக்கு. லவ் யூ ஸோ மச் ஆச்சாரியா. நம்பின அனைத்து அம்மாக்களுக்கும் அப்பாக்களுக்கும் பிக் சல்யூட்ஸ். ஏன்னா நீங்கள் தான் ஆச்சாரியா வளர்த்து விட்டுருக்கீங்க. இன்றைக்கி நம்ம இந்த அளவுக்கு ஒரு பெரிய தனி ப்ரீடாக ஆச்சாரியா ப்ரீடுன்னு ஒரு தனி ப்ரீடு இங்கே சென்னையில் வருதுனாக்கா அதுக்கு உங்களோட சந்தோஷமான ஆதரவும் தான். இதுக்கு உழைச்ச எல்லா டீச்சர்ஸ்க்கும், பிரின்ஸிபல்ஸ்க்கும், ஹெச்ஓசிக்கும் என்னோட பெரிய சந்தோஷத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். அவங்க தான் பேக் போன் ஆஃப் ஆச்சாரியா. இங்கே தூக்கி பிடிக்கிறாங்களோ அவங்க தான் எல்லாமே பண்ணுறாங்க. ஆச்சாரியாவோட டீச்சிங் மெத்தடாலஜி, ஃபார்முலா, அப்ரோச் எல்லாத்தையும் அனுபவிச்சு அந்த அம்மாக்களுக்கும் அப்பாக்களுக்கும் ஆச்சாரியா ஒன்றும் நல்லா வரணும்னு எதிர்பார்க்குற அந்த நல்ல உள்ளங்களுக்கும் இன்னைக்கு ஒரு சந்தோஷம் காத்துட்ருக்கு. எல்லாரோட எதிர்பார்ப்பும் எல்லாரோட வேண்டுகோளும் என்னன்னாக்கா நமக்கு ஒரு மெயின் கேம்பஸ் பிரமாதமாக வரணும்னு சார்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியும். நம்ம கோவிட் டைமில் நம்மளோட ஆலப்பக்கம் கேம்பஸ் சிபிஎஸ்சி அஃபிலியேஷன் வாங்கி 10ஆம் கிளாஸு ஃபஸ்ட்டு பேட்ச் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டாங்க. இந்த வருஷம் செகண்ட் பேட்ச் வராங்க. கிவ் அ ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் த சக்ஸஸ்ஃபுல் ஃபஸ்ட் பேட்ச். இந்த செகண்ட் பேட்ச் வந்திருக்காங்க. K12 கேம்பஸ் எங்கே சார் வருது, எப்போ சார் வருதுன்னு கேட்ட எல்லாருக்கும் ஹாப்பி நியூஸ். இதோ விஷுவல் பார்க்கலாம். நீங்கள் இதே விஷயத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்றத சந்தோஷமாக அந்த நம்ம என்ன ஏற்பாடு பண்ணியிருக்கோன்றத சொல்கிறேன். ஆச்சாரியாவோட K12 கேம்பஸ் வானகரமில் அடுத்த வருஷம் வருது. அதுக்கான எல்லா வேலையும் நடக்குது. நீங்கள் கேம்பஸை போய் பார்க்கலாம். அந்த கேம்பஸ் சைட்டுக்கு போனால் நம்மளோட போர்டு அங்கே இருக்கும். வேலை நடக்க ஆரம்பிக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட் இயர் வீல் ஹேவ் எ ஃபேண்டாஸ்டிக் கேம்பஸ். அதோட வீடியோஸ் பார்க்கலாம். Acharya World Class Education. World Class Education. எல்லாரும் கேட்பாங்க, சார் பாண்டிச்சேரியில் இருக்க மாதிரி பெரிய கேம்பஸ் கொடுங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எங்களுக்கு பத்தலை, பசங்களை உட்கார இது இடம் இல்லை, அவ்வளோ இடம் தேவைப்படுது அப்படின்றாங்க. இவங்க எல்லாருக்கும் ஒரு ஃபேண்டாஸ்டிக் கிஃப்ட் இந்த வானகரம் கேம்பஸ். இது ஒரு ஹாப்பி நியூஸ் தான்.
அடுத்த ஹாப்பினஸ்க்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? என்ன தைரியத்தில் நம்ம ஸ்கூல் பண்ணுறோம் அப்படின்றாக்கா, ஒரே ஒரு தைரியம்தான். அந்த 4 செவத்துக்குள்ள டீச்சரும் ஸ்டூடெண்ட்டும் மேஜிக் பண்ண முடியுன்ற அந்த தைரியம்தான். அந்த தைரியத்தை தான் திரும்ப 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 டெய்லி பண்ணி காமிச்சிட்டு இருக்கோம். நான் எல்லார்ட்டையும் சொல்லுவேன், இப்போ இந்த மாதிரி பெரிய பில்டிங் பண்ணலாம், அதில் நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும், நல்ல ஃபெசிலிட்டி இருக்கலாம். ஆனால் அந்த கேம்பஸ்லேருந்து ஒரு செங்கலை கூட நம்ம வீட்டுக்கு எடுத்து போகிறது கிடையாது. அது அங்கேயே தான் கிடக்க போகுது. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால நம்மளுக்கு ஒன்றும் கிடையாது. அது உள்ளே இருக்க ஸ்பேஸை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். 4 செவத்துக்குள்ளே பண்ணுறதா மேஜிக். அந்த மேஜிக்கில் ஒரு பெரிய லெவலில் ஏற்கனவே நம்ம பசங்க பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பசங்க இப்போ என்ன பண்ணுறாங்களோ அதுவே நிறைய பேருக்கு வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது. இப்போ நான் சொல்ல போகிறது அது மாதிரி ஒரு ஹாப்பி ஆச்சரியமான ஒரு நியூஸ் தான். ஆச்சாரியா இவ்வளோ நாளாக ஸ்கூல் எஜுகேஷனில் எவ்வளோலாம் மைண்டை யூஸ் பண்ணி பிரெயினை யூஸ் பண்ணி ஒரு ஹியூமன் பொட்டன்ஷியலை ஆப்டிமைஸ் பண்ண முடியுமோ, அதை மேலோங்க வைக்க முடியுமோ, அதுக்கு எவ்வளோ எல்லாம் நம்ம மெனக்கிட்டோமோ, அது எல்லாமே நான் பார்க்க இப்போ இருக்க சூழ்நிலையில் ஆஹா இது கொஞ்சம் முன்னாடியே தெரிஞ்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நானே எனக்கு கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோமோன்னு ஒரு ஃபீலிங் இருக்குது. இருந்தாலும் நம்ம பண்ணுறது இன்னைக்கு மற்ற ஸ்கூல் பண்ணுறதுக்கு எப்படியும் 10-15 வருஷம் ஆகும். அதே மாதிரி இப்போ நான் என்ன சொல்ல போகிறனோ அதை மற்ற ஸ்கூல் பண்ணுறதுக்கு யோசித்து பார்க்கறது கூட வாய்ப்பே கிடையாது. அதுக்கான சாத்தியமே ரொம்ப 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 டிஸ்டன்ட்ல இருக்கு. உலகத்திலே சில விஷயங்கள் சில பேரால தான் பண்ண முடியும். அதுக்கு அவங்களோட உள்ளார்ந்த திறன், பயோ மஸ்குலர் இன்டெலிஜென்ஸை அவேக்கன் பண்ணணும். அந்த இன்டெலிஜென்ஸ் அவேக்கன் பண்ணுற விஷயத்தில் இந்த பிரெயின்ல இருந்து நம்ம என்னென்னலாம் மேக்ஸிமம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்த ஹோல் பிரெயின் லேர்னிங்க்கு ஏற்கனவே நம்ம ஸ்கூலில் அஸ்திவாரம் போட்டிருக்கோம். அதில் 2 கையில் எழுதுறது, கண்ணை கட்டிட்டு சில வேலைகள் செய்கிறது, அந்த மாதிரி நிறைய விஷயம் ஆரம்பித்தோம். அதில் தான் ரூபிக் கியூபு, சிலம்பம், மால்கம் சொல்லிட்டு அந்த ஹோல் பிரெயின் லேர்னிங்க்கு அந்த அவேக்கனிங்க்கு ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு நிறைய ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். அதனோட பெனிஃபிட்டை பேரண்ட்ஸ் கண் கூட பார்த்தவங்க இருக்காங்க. அதே விஷயத்த 400 டைம்ஸ் நான் சொல்கிறது, ஏற்கனவே ஆச்சாரிய பசங்க மற்ற ஸ்கூல் பசங்களோட அட்லீஸ்ட் 10 டைம்ஸ் நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க. இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் 400 டைம்ஸ். 400 டைம்ஸ்னா 400x, 1x 2x இல்லை, 100 ரூபா கொடுத்தா 200 ரூபா கிடையாது. ஐ எம் டாக்கிங் அபவுட் 400x amplification and amazing activation of the brain. அந்த ஹோல் பிரெயின் ஆக்டிவேஷனில் இப்போ நமக்கு கிடைச்சிருக்க ஒரு பெரிய பொக்கிஷம், வரப்பிரசாதம். நான் எப்போ அடிக்கடி சொல்லுவேன், 12 வயசுக்கு மேலே இதை பண்ண முடியாது, விண்டோ பீரியட் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லுவேன். 13 வயசு 14 வயசு மேலே நமக்கு இந்த தேர்ட் ஐ ஆக்டிவேஷன் பண்ணுறது வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ அது கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி போனாலும், ஆனால் சின்ன பசங்களுக்கு நம்ம எதுவுமே ஏற்பாடு பண்ணலை. அது விஷயமா நமக்கு எதுவுமே தெரியாமல் இருந்தது. ஸோ ஆஃப்டர் மை பர்சனல் விசிட் along with our team to Japan, ஒரு 20 நாள் அங்கே ட்ரைனிங்கில் இருந்து இப்போ ஒரு பெரிய சந்தோஷத்தோட என்டையர் இந்தியாவுக்கு ஒரு கிஃப்டா, த்ரூ அவுட் இந்தியாவுக்கு நம்ம தான் அதை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் இன் த என்டையர் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, ஃபர்ஸ்ட் டைம் ஃபார் த ஹியூமனிட்டி இன் இந்தியா, we are going to deliver the world's number 1 right brain education school, HEGROO, in Chennai this year. Coming month inaugurate ஆக போகுது சென்னையில் HEGROO. ஜப்பானோட ஒரு ஸ்கூலு, ரைட் பிரெயின் எஜுகேஷனில் 30 years ப்ளஸ் இருக்காங்க. அமேசிங்காக குழந்தைங்கள பிரெயின் ஆக்டிவேட் பண்ணுறாங்க. அதில் ஒரு குட் நியூஸ், ஹாப்பி நியூஸ் என்னன்னாக்கா, அந்த ஸ்கூல் ஆரம்பிக்கிற டைம் என்னன்னா 3 மாதத்து குழந்தைக்கு, 3 மாதத்து குழந்தை ஸ்கூலுக்கு வரலாம், 3 மாதத்து குழந்தை படிக்கலாம், 3 மாதத்து குழந்தை நம்மளை அசிங்கப்படுத்தும். அவங்களால செய்ய முடிஞ்ச விஷயத்தை நம்மளால செய்ய முடியாது. பெரிய பசங்க இல்லை, பெரியவங்களால செய்ய முடியாது. ஸோ அந்த எஜுகேஷனை இப்போ நம்ம கொண்டு வந்திருக்கோம். 3 மாதத்துலேருந்து 1 வயசுக்குள்ளே இருக்க வரைக்கும்
என்னெல்லாம் பண்ணலாம், எப்படிலாம் பண்ணலாம், அது எந்த வயசு வரைக்கும் கொண்டு போகலான்னு சொல்லி ஒரு ரிசர்ச் பண்ணி 30 வருஷமா அதில் வேற லெவலில் பசங்களை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றியான ஒரு சின்ன பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் பார்க்கலாம். ஜப்பான் போயிருக்கும்போது எங்களுக்கு அந்த ரைட் பிரெயின் எஜுகேஷன் ட்ரைனிங் கொடுத்து அதுக்கான சர்டிஃபிகேஷன் கொடுத்து எங்களை அக்செப்ட் பண்ணிக்கிட்ட ஹீகுருவோட ஃபவுண்டர்ஸ் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஹெமி, சிஇஓ ரிக்கு ஹெமி அண்ட் சிஓஓ ஹிரோட்டோ ஹெமி, அவங்க 2 பேரும் தி வேர்ல்ட் அகாடமி ஃபவுண்டேஷனில் அவார்டு வாங்கின அந்த பிக்சர். இப்போதைக்கு ஹீகுரு 10 கண்ட்ரியில் இருக்கு, 48 ஸ்கூல் வச்சுருக்காங்க. இந்த 10 கண்ட்ரிக்கு எல்லாமே பர்சனலாக அவங்க எப்படி பண்ணுறாங்க இது பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது ரொம்ப வியப்பாகவும் விசித்திரமாக இருந்தது. ஏன்னா இந்த ஸ்கூலில் வர பசங்க எல்லாரோட அவுட்புட்டு தான் பிரமிக்கிற அளவு இருக்குது. இந்த கிளாஸ் ரூம்ஸ் நான் சொன்ன மாதிரி ரொம்ப அட்வான்ஸ்ட், சொஃபஸ்டிகேட்டட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக கிளாஸு வாரத்தில் ஒரே ஒரு நாள் ஒரே 1 மணி நேரம் தான். வாரத்தில் ஒரு நாள் 1 மணி நேரம் தான். அந்த ஒரு நாள் 1 மணி நேரத்தில் நான் சொன்ன 400 டைம்ஸ் ஹியூமன் பிரெயினோட பவரை வெளில கொண்டு வர அந்த அற்புதம், அந்த அமேசிங் ஆன விஷயங்கள் நடக்குது. அதுவும் குழந்தைங்கள 1 வயசு குழந்தை, 2 வயசு குழந்தை, 3 வயசு குழந்தை, நம்ம குழந்தைங்க 3 வயசு 4 வயசு 5 வயசுல இருக்காங்களா, இப்போ 6 வயசுக்குள்ள இருக்க எல்லாருக்குமே இந்த பாசிபிலிட்டி இருக்குது. அதுக்கப்புறம் இதை பண்ணவே முடியாது. ஏன் பண்ண முடியாது அப்புறம் சொல்கிறேன். ஸோ இன்டர்நேஷ்னல் சர்டிஃபிகேட், நான் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன். ட்ரைனிங் முடிச்சுட்டு 20 நாள் கஷ்டப்பட்டு மெனக்கிட்டு அவங்ககிட்ட சர்டிஃபிகேட் வாங்குது. எங்கள் கூட வந்த பாண்டிச்சேரி டீம், நம்ம சென்னை தீபா மேம், நம்ம ஹரிணி மேம், நம்ம திவ்ய திருஷ்டியோட ட்ரெயினர், நாங்கள் எல்லாம் இந்த பேட்ச் முடிச்சுட்டு வந்தோம் இப்போ தான். ஸோ உங்களுக்கு இந்த லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயினை பற்றி ஒரு அளவுக்கு ஐடியா கொடுத்துட்றேன். நீங்கள் நானும் எல்லாம் யூஸ் பண்ணுறது லெஃப்ட் பிரெயின் தான். அது ரொம்ப ஸ்லோ, 1 by 1 ப்ராசஸ் பண்ணோம். அது எப்பயுமே நமக்கு சிரமம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ரைட் பிரெயின் இமேஜ் பிரெயின், அது எல்லாமே சூப்பர் ஸ்பீடில் நடக்கும். லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை ஹேண்டில் பண்ண முடியும். அதுக்கான சாம்பிள் கொஞ்ச நேரத்தில் இப்போ காட்டுறேன். ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ், எந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்தாலும் டக்குன்னு ஆன்சர் வந்துடும். அதோட அட்வான்ஸ்டு என்னன்னாக்கா, அது இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணுற விதமே ஒரு 100 ப்ராசஸர் கம்ப்யூட்டரில் போட்டு அட் அ டைம் ப்ராசஸ் பண்ண எப்படி இருக்கும், அந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணோம் ரைட் பிரெயினோட அப்ரோச். ஸோ நம்ம இது வரைக்கும் நம்ம இந்தியாவில் இந்தியன்ஸும் பேசிக்காக ஹியூமன்ஸ் யூஸ் பண்ண அப்ரோச் எல்லாமே லெஃப்ட் பிரெயின் அப்ரோச். அது எல்லாமே லாங்குவேஜ், வேர்ட் பேஸ்ட் அப்ரோச். இப்போ நம்ம பண்ண போகிறது ரைட் பிரெயின், ஹை ஸ்பீட், வெரி ஹை லார்ஜ் குவான்டிட்டி டேட்டா ஹேண்டில் பண்ணலாம். ஒரு டேட்டா ஹேண்டில் பண்ணுறது உங்களுக்கு சாம்பிள் சொல்கிறேன், இப்போ புரிஞ்சுக்குங்க. 2nd ஸ்டாண்டர்ட் குழந்தை 1 வருஷத்தில் எத்தனை புக்கு படிக்க முடியும்? ஒரு 5 புக்கு நார்மல் ஸ்கூலில். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அந்த குழந்தை படிக்கிற மாதிரினா ஒரு 50 புக்கு, அதுவாக வாரத்துக்கு 1 புக்கு படித்தாலும் 50 புக்கு படிக்கலாம் 1 வருஷத்துக்கு. நான் சொல்ல போகிறது உங்களுக்கு நல்லா புரிஞ்சுங்க. நான் சொல்கிற லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா. நம்ம 2nd ஸ்டாண்டர்ட் குழந்தை, 2nd ஸ்டாண்டர்டில் 1 வருஷத்துக்கு 1000 புக்கு படித்தா சந்தோஷமா இருப்பீங்களா? 1000 புக்கு ஓகேவா? 1000 புக்கு ஓகேவா? 5000 புக்கு ஓகேவா? 5000 புக்கு சாத்தியமா? 2nd ஸ்டாண்டர்ட். 10,000 புக்கு முடியுமா? 1 வருஷத்துக்கு 1 வருஷத்துல 10,000 புக்கு படிக்க முடியுமா? அந்த அளவுக்கு ஹை ஸ்பீட்ல லார்ஜ் டேட்டாவை ஹேண்டில் பண்ண முடியுமா நம்ம பசங்களால? சான்ஸ் இல்லைல்ல. நான் சொல்லட்டுமா ஒரு உண்மையை? அந்த 10,000 புக்கை 1 வருஷத்துல இல்லை, நம்ம பசங்க 1 மாசத்துல முடிக்க போறாங்க. கிளாப் பண்ணலாமா? நம்பவே முடியாது, எதிர்பார்க்கவே முடியாது. என்ன எப்படி படிக்க முடியும், என்ன ஸ்பீட்ல படிக்க முடியும்? அந்த அற்புதம் தான் நம்ம இப்ப நம்ம பசங்களுக்கு கிஃப்டா கொடுக்க போறோம். வெரி சாரி, இப்ப இருக்க 6 வயசுக்கு மேல இருக்க பசங்களுக்கு நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்க விஷயம் கொடுத்துருக்கலாம். அவங்களுக்கு 1000 புக்கு 1 வருஷத்துக்கு படிச்சாலே பெரிய விஷயம். ஆனா இப்ப யாரெல்லாம் 5 வயசுக்கு 6 வயசுக்கு கீழே இருக்கீங்களோ, உங்களுக்கு மட்டும்தான் இந்த மைண்ட் பவரை, இந்த எபிலிட்டியை, இந்த பாசிபிலிட்டியை நாங்களால் ஆக்டிவேட் பண்ண முடியும். இந்த 6 வயசுக்குள்ள இந்த
பவர் போயிடும்ன்றதுக்கான ரீசன் சொல்கிறேன், புரிஞ்சுக்க. பிரெயினோட க்ரோத்தில் நம்ம பாடி இவ்வளோ பெருசு வந்துடுது, ஆனால் சின்ன வயசில் இருக்கும்போது 70% பிரெயின் டெவலப் ஆகிடும், ஆனால் பாடி டெவலப் ஆகாது. ஒரு 0 to 3 வயசு வரைக்கும் பிரெயினில் ஒன்றும் டெவலப்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். 6 வயசுக்குள்ளே 70-80% டெவலப்மெண்ட் முடிஞ்சிடும், ஆனால் உடம்பு டெவலப் ஆகிருக்காது. அதில் முக்கியமான ஒரு பிரெயின் செல் இருக்குது, அது பேர் பிரெயின் புரோட்டோ செல்னு. அந்த பிரெயின் செல்லு 0 to 3 இயர்ஸ் வரைக்கும் பீக்கில் இருக்கும். அப்புறம் 3 வயசுக்கு மேலே போனோம், கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வந்து 6 வயசில் 0 ஆகிடும். எப்படி நமக்கு ஒரு பர்டிகுலர் பிரெயின் செல்லு 12-13 வயசுக்கு அப்புறம் வயசுக்கு வந்ததுக்கப்புறம் வேறு ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கோசம் இந்த பிரெயின் அதை பவர்ஸை கொடுத்துருதோ, அதே மாதிரி 6 வயசுக்குள்ள இந்த விஷயத்த இந்த புரோட்டோ பிரெயின் செல்ஸ் ஆக்டிவேட் பண்ணாக்கா, அவேக்கன் பண்ணாக்கா, அதை யூஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஹை ஸ்பீடில் லார்ஜ் டேட்டாவை எஃபர்ட்லெஸ்ஸாக, கஷ்டமே இல்லாமல் வாரத்தில் ஒரு நாள் 1 மணி நேரம் கிளாஸில் அந்த பசங்களால் செய்ய முடியுதுனாக்கா, அதை நேரில் பார்த்து வியந்து அப்படியே அலாதியான ஒரு உற்சாகத்தோட அது இந்தியா கொண்டு வந்திருக்கோம். இதுதான் அந்த மேப்பு. லெஃப்ட் பிரெயின் பார்த்தீங்கன்னாக்கா 3 வயசுலேருந்து 6 வயசுல தான் டெவலப் ஆகும். ரைட் பிரெயின் 0லேருந்து 3 வயசு வரைக்கும் நல்லா இருக்கும், அப்புறம் 3 வயசுலேருந்து 6 வயசுக்கு அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும். ஆனால் நம்ம பண்ண போகிற அந்த ஹோல் பிரெயின் லேர்னிங் மெத்தடில் லெஃப்ட் பிரெயினையும் ஆக்டிவேட் பண்ணுறோம், ரைட் பிரெயினையும் ஆக்டிவேட் பண்ணுறோம். ஸோ இந்த 400% டெவலப்மெண்ட் மேலே பார்த்த அந்த கருவு மாதிரி மேலே இருக்கிறது அப்படியே மேலேயே கொண்டு போயிட்டு இருக்கும். அந்த பசங்களோட அவுட்கம் ஒரு வியக்கத்தக்க ஒரு அவுட்புட்டை காமிக்கிறாங்க. லெட்ஸ் கோ டு தி நெக்ஸ்ட் ஸ்லைட். இதில் என்ன பெரிய பெனிஃபிட்னு கேட்டிங்கனாக்கா, சில பசங்க நல்லா அகடமிக்ஸில் இருப்பாங்க, ஸ்போர்ட்ஸில் இருக்க மாட்டாங்க. சில பசங்க ஸ்போர்ட்ஸில் இருப்பாங்க, அகடமிக்ஸில் இருப்பாங்க. சில பசங்களுக்கு ஆர்ட்ஸ் இருக்கும், அகடமிக்ஸ் வராது. இந்த அப்ரோச்சில் வளர்கிற பசங்களுக்கு அகடமிக்ஸ் சூப்பராக வருது, ஸ்போர்ட்ஸ் ரொம்ப சூப்பராக வருது, ஆர்ட்ஸ் விளையாடுறாங்க, 3 ஏரியாலையுமே டாமினேட் பண்ணுறாங்க, 3 ஏரியாலையும் கலக்குறாங்க. அகடமிக்ஸ், ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் 3த்துலேயும் அந்த ஃபவுண்டேஷன் பவரை கொடுத்துட்றோம். பசங்க வேற லெவலில் அச்சீவ் பண்ணுறாங்க. ஸோ the 3 layers of the brain, functioning from the right brain, doing with the right brain, knowing with the right brain. இப்போ இது வரைக்கும் நம்ம எல்லாமே நம்மளுக்கு சொல்லி கொடுத்தது எல்லாமே லெஃப்ட் பிரெயினை என்கேஜ் பண்ணுற மெத்தடு தான். ரைட் பிரெயினை என்கேஜ் பண்ணுற மெத்தடு ரொம்ப கம்மி நம்ம பண்ணுறது. அதனால இந்த ரைட் பிரெயின் எஜுகேஷனை நம்ம கம்பைன் பண்ணும்போது லெஃப்ட் பிரெயினும் ரைட் பிரெயினும் கம்பைன் பண்ணுற அந்த மெத்தடு வேறு எந்த ஸ்கூல்லையும் கிடையாது. லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் நீங்கள் பார்த்தீங்களா, ஒரு புக்கு படிக்கிறது எப்படி இருக்கு, அட் ஏ டைம் என்டையர் லைப்ரரியை படிக்கிறது எப்படி இருக்கு. ஏன்னா இது சொல்லும் போது அது சாத்தியமான அந்த கேள்வி உங்களுக்கு முன்னாடி எனக்கு வந்துருக்கும். இப்போ சொல்கிற தைரியம் எனக்கு வரணும்னாக்கா, இந்த 20 நாள் ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்து தைரியமாக நம்ம சொல்கிறோம்னாக்கா, இந்த 20 நாள் ட்ரைனிங் கிடையாது, வருஷம் ட்ரைனிங் பண்ணினே இருக்கணும். சொல்ல வர்றது என்னன்னாக்கா, இதுக்கான பெரிய பெரிய ஃபியூச்சர் இருக்குது, நம்ம பசங்களுக்கான கிஃப்ட் இது. நெக்ஸ்ட், இது ஒரு சாம்பிளுக்கு தான் போட்டிருந்தேன். நமக்கு ஆண்டவன் 2 சைடு பிரெயின் கொடுத்துருக்காரு, நம்ம ஒரு சைடு மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். நம்ம ஒரு காரை லெஃப்ட் சைட்லேயே வண்டி ஓட்டு போனால் ரொம்ப தூரம் போக முடியுமா? அந்த காரோட ஃபுல் பவர் எனர்ஜி கிடைக்குமா நமக்கு? அப்போ ஃபுல்லாக பேலன்ஸ் தானே போகணும். நம்ம பண்ணுறது எல்லாமே என்னது, ஃபுல்லி லெஃப்ட் பிரெயின். இப்போ லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டுத்தையும் சேர்ந்து பேலன்ஸ் பண்ணும்போது ஒரு மலையை தூக்குற அளவுக்கு கெப்பாசிட்டி கிடைக்குது. நெக்ஸ்ட், இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். ஒரு சின்ன போட்டு வச்சுருக்கோம், ஒரு கூட மீனை பிடிக்கலாம். ஒரு பெரிய போட்டு வச்சுருக்கோம், ஒரு 4-5 கூட மீனை பிடிக்கலாம். ஒரு பெரிய ஷிப்பு வச்சுருக்கோம், ஊருக்கே மீன் பிடிக்கலாம். இது புரியுதா? நம்ம மைண்டு சின்னதாக இருக்கும்போது கொஞ்சம் தூரம் போயிட்டு வரும், அதில் அவ்வளோதான் நமக்கு அவுட்புட் வரும். நம்ம மைண்டை ஆக்டிவேட் பண்ணி அவேக்கன் பண்ணிட்டு அதை விசுரூபம் எடுக்க வச்சாக்கா அது வேற லெவலில் நமக்கு அவுட்புட் தரும். லெஃப்ட் பிரெயினில் இருக்கிறது பிரெட் மாதிரி, ரைட் பிரெயினில் இருந்து கேக் மாதிரி. லெஃப்ட் பிரெயினில் லட்டுனாக்கா, ரைட் பிரெயின் வந்து திருப்பதி லட்டு. அவங்க எக்ஸாம்பிள் போட்டிருக்காங்க சொல்ல டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்கு. இந்த ஈகுரு ஸ்கூல் இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வருது, சென்னைக்கு வருது. கிளாப் ஃபார் யுவர் செல்ஃப், கிளாப் ஃபார் யுவர் ஆச்சாரிய ஃபேமிலி. நம்ம தான் அதை கொண்டு வரோம். ஏற்கனவே இருந்தாங்க, கொரோனா டைமில் அதை ஸ்டாப் பண்ணாங்க. ஆனால் இப்போ நம்ம த்ரூ அவுட் இந்தியாவுக்கு நம்ம எடுத்திருக்கோம். அடுத்த
சீசனில் பெங்களூர்லேயும் வரப்போகுது, ஹைதராபாத்லேயும் வருது, டெல்லிலையும் வருது. த்ரூ அவுட் இந்தியா ஹீக்ரூ ஸ்கூல் வில் பி ஹேப்பனிங் இன் எ வெரி ஸ்பெஷல் வே. என்னோட சந்தோஷம் என்னன்னாக்கா, அம்மாக்களுக்கும் அப்பாக்களுக்கும் இந்த ஏஜில் இருக்க பசங்களுக்கு இப்போ 3 மாதத்துக்கு குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய கிளாஸை இல்லை 1 வயசில் இருக்க கொடுக்க வேண்டிய கிளாஸை நம்ம இப்போவும் ஆரம்பிக்கலாம். குட் நியூஸ் அதான், ஹாப்பி நியூஸ் அதான். இப்போவும் நமக்கு டைம் இருக்கு. இப்போ மான்1ல படிக்கிற, மான்2ல படிக்கிற, ப்ரீ மான்ல படிக்கிற, இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் படிக்கிற குழந்தைங்களுக்கும் இது சாத்தியம். இதுக்கு கிளாப் பண்ணலாம்ல. நம்ம சான்ஸ் மிஸ் ஆயிட்டேன்னு வருத்தப்பட தேவையில்ல. நம்ம குழந்தை இப்போ மான்1, மான்2 ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் இருந்தாலும் ஓகேவா, நம்ம இந்த கிளாஸை எடுத்துக்கலாம். இந்த கிளாஸ் நிறைய பேருக்கு கொடுக்க முடியாது, ரொம்ப செலக்டாக ஃபியூ பீப்புள் தான் கொடுக்க முடியும். வெரி ஹை இன்டென்ஸ் கிளாஸ். அந்த கிளாஸ் நடத்துறதுக்கு உயிரை கொடுத்தா தான் நடத்த முடியும். அந்த 1 ஹவருக்கு உயிரை கொடுத்து அந்த கிளாஸ் நடத்தி ஆகணும். வயசு சின்ன பசங்களா இருந்தாக்கா அம்மாக்கள் கூட இருந்தாகணும். கிளாஸில் அம்மாக்கள் கூட வந்து அந்த 1 ஹவர் கிளாஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஒரு வாரத்துக்கு 1 ஹவர் தான் சொன்னேன். அது மாதிரி வருஷத்தில் 42 கிளாஸ் தான். 42 கிளாஸ்ல 42 புக்கு முடிக்கிறாங்க. நம்ம பசங்களுக்கு பெரிய புக்கு வருஷத்துக்கு கொடுக்குற ஒரு புக் இருக்குல்ல, அந்த வருஷத்துக்கு கொடுக்குற ஒரு புக்கு தான் ஒரு வாரத்துக்கான கிளாஸ். கிளாஸ் போகிற ஸ்பீடு, கிளாஸ் நடக்கிற விதம் பார்த்தீங்கன்னா தலகால் புரியாது, ஒன்றுமே புரியாது. அடல்ட்ஸ் நமக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. அந்த ஸ்பீடில் கிளாஸ் நடக்கும். ஓகேவா? அந்த 1 ஹவர் கிளாஸ் எடுத்து முடிக்கிறதுக்கு குறைஞ்சது ஒரு நாளுக்கான உழைப்புக்கான என்டையர் எனர்ஜியா நம்ம ஜூஸ் புழிஞ்சு கொடுக்க வேண்டிய இருக்கும். அந்த அளவுக்கு ஹை டெஃபினிஷனில் கிளாஸ் நடக்கும். ஸோ இந்த மெத்தடில் என்ன கிடைக்குதுனாக்கா, பசங்கள்லாம் ரொம்ப ரியலாக ஜீனியஸாக ஆகிற அந்த அந்த அற்புதத்தை நேரில் பார்த்தேன். அந்த பாசிபிலிட்டி நம்மளால வியக்கிற அளவுக்கு இருக்கு. ஸோ இந்த ஜீனியஸ் ஸ்பேஸுக்கு போகிற அந்த விஷயம், ஹை டெஃபினிஷன் ரீடிங், ஹேடோ ரீடிங், குவாண்டம் ரீடிங், இது எல்லாமே நம்ம பசங்களுக்கு சாத்தியமாக போகுது. இப்போ பசங்க படிக்கிற அந்த மைண்ட் பவர் ரீடிங்லேருந்து இன்டூ 10 டைம்ஸ் பவர்ஃபுல் ரீடிங் நடக்க போகுது. நிறைய விஷயங்கள் வெளியில் பப்ளிக்காக சொல்ல முடியாததுனால பேரண்ட் யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் சில சீக்ரெட்டான சில ஏற்பாடுகள் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு அதை சொல்ல முடியும். ஸோ ஃப்யூச்சர் நம்ம பசங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு பெரிய சேலஞ்ச் இருக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நிறையா ஜாபை திருடிட்டு போயிடும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு இந்தியாவில் வரும்போது ஒரு த்ரெட் இருக்கும். ஆனால் நம்ம பசங்களுக்கு எந்த த்ரெட்டுமே கிடையாது. அவங்களுக்கு ஏஐ வந்தாலும் ஹெச்ஐ, ஹியூமன் இன்டெலிஜென்ஸ், அது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அவங்களோட ஹியூமன் இன்டெலிஜென்ஸை நம்பி தான் இந்த உலகத்தில் அவங்க ஜெயிக்க போகிறாங்க. அறிவை நம்பு, அறிவை நம்பு, அறிவை நீ நம்பு, அதுதான், வேற ஒன்றுமே கிடையாது. நம்ம அறிவை நம்புகிற யாருக்குமே ஃபியூச்சரில் எந்த டவுட்டுமே தேவையில்லை. ஃபியூச்சர் இஸ் ஒன்லி ஃபார் பீப்புள் ஹூ பிலீவ் இன் இன்டெலிஜென்ஸ். சொல்றத நினச்சி சொல்ல முடிஞ்சது ஒரு டாட்டு தான். நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டது ஒரு பெரிய லட்டு, அதில் ஒரு பூந்தி தான் உங்களால் சொல்ல முடிஞ்சது. அந்த ஹீக்ரூ ஸ்கூல் சென்னையில் வருது, நம்ம வலசரவாக்கம் கேம்பஸில். இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடு நம்ம பசங்களுக்கு கிடைக்கின்றது அலாதியான சந்தோஷம் எனக்கு.